ஆர்டிஜே லைஃப். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் குடும்ப அட்டை, அதாவது ரேஷன் கார்டை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode app available for Play Store. Download and install. Grocery product online purchase. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அங்கே ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எங்கே ஷோ ஆகுது பாருங்கள். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல குடும்ப ஹெட்டு யார் இப்போ வந்து கணவனை வைக்கிறீங்களா இல்லை மனைவியா குடும்ப தலைவரா அப்படின்றத இங்கே முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஹஸ்பண்ட் அப்படின்னா மிஸ்டர் வைங்க, மனைவி அப்படின்னா மிஸ்ஸஸ் வைங்க. நான் வந்து என்னோட நேம் வந்து கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து குடும்ப தலைவர் பேரை வந்து டைப் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிளுக்கு என் பேர் ராஜுன்னு வைக்கிறேன். இங்கே அவங்களோட அப்பா பேர், குடும்ப தலைவரோட அங்கே மேலே என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதே நேமு அவரோட அப்பா பேர் இங்கே கீழே டைப் பண்ணிக்கங்க. இங்கே அட்ரஸ்ஸு ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் வந்து இங்கே டைப் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு குடும்ப தலைவர் பேர் தமிழ் அங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணுவீங்க, இங்கே வந்து தமிழில் கரெக்டாக டைப் பண்ணணும். இங்கே வந்து அதான் சொல்லுங்கள், திருன்னு வச்சுக்கோங்க. ஜென்ஸ் வச்சே திரு, லேடிஸ் வச்சே திருமதி. ஓகேங்களா? வச்சுட்டு அதேமாதிரி அப்பா பேர் இங்கே தமிழில் டைப் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல அட்ரஸை தமிழில் இங்கே டைப் பண்ணிக்கங்க. ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தமிழில் இங்கே டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் மொபைலில் கிராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சைஸு. ஓகேங்களா? வந்துட்டு இந்த படம் பிடிப்பு அப்படின்னா நமக்கு கேமரா ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை பதிவேற்றுனா நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியிலேருந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? கேலரி ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ கொடுக்கணுமோ அந்த ஃபோட்டோ, உங்கள் குடும்ப தலைவர்னால் தலைவரோட ஃபோட்டோ தான் வைக்கணும். குடும்ப தலைவினா மனைவியோட ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ தான் வைக்கணும். யார் குடும்ப தலைவர் வைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ தான் இங்கே அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? எந்த மாவட்டன்றதை அங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. கிராமம், வட்டம், கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. அஞ்சல் குறியீடு பின்கோடு செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு கையில் இருக்க ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிக்க. மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துக்குங்க. நான் மொபைல் நம்பர் தான் மெயின். மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. மெயில் ஐடி கொடுத்துக்குங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? மெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே வந்து குடும்ப உறுப்பினர் சேர்க்கன்னு இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாம் டைப் பண்ணி ஃபில் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் பேராக அங்கே வந்து நம்ம ஆட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து குடும்ப தலைவருக்கு என்னன்னா ஆதார் கார்டை வந்து இங்கே வந்துட்டு வருங்க இல்லை கொடுத்தாச்சு. பாலினம் என்ன மேலா ஃபீமேலா, குடும்ப தலைவர்னா அவங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தேசிய நான் இந்து, உறவுமுறை அது வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி எங்கே எடுத்து வந்துடும். தொழில் வந்து என்ன ஒர்க் பண்ணீங்க, ப்ரைவேட்டால் கவர்மெண்ட்டா இல்லை நீங்கள் எதில் ஒர்க் பண்ணீங்களோ இதில் செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அதர்ஷன் கொடுத்துக்குங்க. மாத வருமானம் எவ்வளோன்றதை கம்மியாக போட்டுக்கோங்க. மாதம் ஒரு 5000 இன்கம் வருதுன்ட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த எல்லா ஸ்கீமும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். அதனால் அமௌண்ட் கம்மியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய வாக்காளர் ஓட்டர் ஐடி நம்பரை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மாற்றுத்திறனாளின்னு கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளி இருந்தால் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்குங்க. இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு ஆதார் கார்டை வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிக்கங்க. கீழே வந்து ஆதார் நம்பரை 33 நம்பராக நீங்கள் வந்து 3 பாக்ஸ்லேயும் டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா குடும்ப தலைவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியில் இப்போ 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க நேமையும் கீழே ஆட் கொடுத்து ஒரு குடும்ப உறுப்பினர் சேர்க்கின்ற ஒரு ஆப்ஷன் அங்கே மேலே சொன்ன பாருங்கள். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொருத்தராக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு
நீங்கள் சிலிண்ட்ரு யூஸ் பண்ணிக்கணும் பாருங்க. சிலிண்ட்ரு இல்லைன்னா மின்சார கட்டணம் இந்த மாதிரிலாம் அங்கே நிறைய டாக்குமெண்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சிலிண்டர் இருந்தால் தான் மேக்ஸிமம் சிலிண்டர் பில்லு கேஸ் பில்லு இருந்தால் தான் மேக்ஸிமம் வந்துட்டு ரேஷன் கார்டை வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணுவாங்க. அதனால் கேஸ் பில்லு 3 மந்த்துக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. இப்போ நீங்கள் 3 மந்த்துக்கு மேலே ஆச்சுன்னா அந்த கேஸ் பில்லை வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அந்த மந்த் கரண்ட் மந்த் பில்லை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ரூவல் பண்ணுவாங்க ஓகேங்களா. கேஸ் பில்லை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. இதை வந்து டிக் பண்ணிக்கங்க. சிலிண்டர் இருக்கான்னு கேட்குறீங்க. அதாவது எத்தனை சிலிண்டர் இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். அந்த சிலிண்டர் கேஸோட புக்கில் இருக்கும் இந்த நம்பர், இதெல்லாம் எல்பிஜி நுகர்வோர் எண்ணெல்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் என்ன கேஸ் வச்சுருக்கின்றதெல்லாம் அங்கே கேட்பாங்க. அந்த கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஃபில் பண்ணிக்க. அந்த பில்லுலேயே இருக்கும், இல்லைன்னா கேஸ் அந்த பாஸ்புக்லேயே இருக்கும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சிலிண்டருக்கா 2 சிலிண்டர் இருக்கான்னு அதையும் கேட்பாங்க. நீங்கள் ஒன்றுன்னா அங்கே 1ன்னு டைப் பண்ணிங்க, இல்லைன்னா 2 சிலிண்டர்னா 2ன்னு டைப் பண்ணிக்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு குடும்ப உறுப்பினர் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு வந்து உறுதிப்படுத்தல்னு இருக்கு பாருங்க. உறுதிப்படுத்தல்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணிடுங்க ஓகேங்களா. ஏன்னா நான் நிறைய ஃபில் பண்ணலை, அதனால் அதை எல்லாம் ரெட் ஆப்ஷனாக ரெட் கலரில் காட்டும். நீங்கள் எல்லாமே 1 by 1 கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இதுதான் சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.